அனைவருக்கும் வணக்கம். தற்போது மிக மிக முக்கியமான செய்தி பள்ளி கல்வித்துறையில் வெளியே இருக்கு. நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அரசு பள்ளிகள் ஆய்வறிக்கை முதல்வரிடம் விரைவில் சமர்ப்பிப்பு, அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்கு. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. பள்ளிக்கூடங்களில் என்னென்ன தேவைகள் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் தேவையா, ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்களா, எந்தெந்த ஸ்கூலுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, அதே மாதிரி கட்டிட வசதிகள்லாம் எந்த அளவுக்கு தேவை, கழிப்பறை வசதிகள்லாம் என்னென்ன தேவை, சுற்றுச்சூழல் எவ்வளோ எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இது குறித்து எல்லா ஆய்வையும் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வினுடைய அறிக்கையை முதல்வர்கிட்ட சமர்ப்பிக்க போகிறாரு. அதாவது 2467 கோடி மதிப்பிலான 14,109 பணிகள் இது வரைக்கும் நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மீதமுள்ள பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் 234/77 என்ற ஆய்வு திட்டத்தின் கீழே தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வியாழக்கிழமை நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அதையடுத்து செய்தியாளர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 10 முதல் தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டேன். ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு பள்ளி வீதம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த ஆய்வறிக்கையை முதல்வர்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆய்வின் போது பள்ளியின் அடிப்படை கட்டமைப்புகள், ஆசிரியர், பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவையான 77 வகையான பொருள்கள் குறித்து கள விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 234 தொகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கை முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை மீது முதல்வருடைய கவனம் திரும்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 3000 பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. எப்படியும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மீதி உள்ள ஒவ்வொரு ப்ராசஸையும் நாங்கள் ஒவ்வொன்றா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ முதல்வரோட கவனம் பள்ளி கல்வித்துறை மேலே திரும்பிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், இந்த அறிக்கை சமர்ப்பித்த பிறகு தேவைகள் பொறுத்து ஆசிரியர் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களா, புதிய கட்டமைப்புகள் பள்ளிகளில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.